Hello friends, welcome to Savage Point. நான் உங்க A Square. So ஃபைனலா ஒன் பீஸ்க்கான தமிழ் டப்பிங் வந்துருச்சு. வானா ஆர்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 892 எபிசோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து வீக்லி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 எபிசோட்ஸ் வந்து விட்டுருக்காங்க அந்த ஒரு சிங்கிள் டேலேயே. ஸோ ஒன் பீஸ் தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு, ஒர்த்தா அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். லைக் அந்த டப்பிங் எப்படி இருந்தது, ஸோ இதை தாண்டி அந்த எமோஷன்ஸ் கன்வே ஆச்சா, இந்த டப்பிங் ஒர்த்தா அப்படின்றத ஓவராலாக இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். சரி, ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கேரக்டருக்கான வாய்ஸ்லாம் மேட்ச் ஆச்சா அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வானோ ஆர்க்லேருந்து ஏன் ஒன் பீஸை ஸ்டார்ட் பண்ணும், அது வந்து ஃபேரான ஒரு விஷயமா? ஏன்னா எப்பயுமே ஒரு கதையாக ஆரம்பத்துலேருந்து பார்த்தா தான் ஒரு வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் கொண்டு போய் நேராக நடுவுலேருந்து, அதாவது செகண்ட் ஆஃப் படத்தை நீங்கள் காமிச்சிங்கன்னா எப்படி அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரோல் பண்ணி மீம் போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. அது என்னோட ஒப்பீனியனும் கூட தான். பிகாஸ் இந்த ஒரு வானோ ஆர்க்குன்றது லிட்ரலி ஒரு ஒன் பீஸோட ஒரு செகண்ட் ஆஃப் மாதிரி அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ போயிட்டு இருக்க கதைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆஃப் மாதிரி. அந்த ஸ்டார்டிங் அந்த 800 எபிசோட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதை. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஆர்ஜின், ஒவ்வொரு ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டர், அந்த க்ரூவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எமோஷனை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் அந்த ஒரு எமோஷன்லாம் பில்ட் ஆகி அந்த ஒவ்வொரு கேரக்டரை பற்றி நமக்கு தெரிஞ்சு, அந்த டீம் நமக்கு என்னன்றது புரிஞ்சு, ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வானோ ஆர்க். அப்படி பார்க்கும்போது ஸோ அந்த ஒரு கேரக்டர் கூட எப்படி ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. போக போக தான் தெரியும். ஒரு வேளை ஒட்டிருச்சுன்னா ஓகே தான், இல்லைனா டெஃபினட்டாக இந்த ஒரு சீரிஸ், இந்த ஒரு தமிழ் டப்பிங் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. மெயின் ரீசனே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கள்ட்ட ரைட்ஸ் இல்லை, ரைட்ஸ் சரியா அதுக்கு வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, இது வந்து கிரன்ச்சி ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தமிழ் டப்பிங்காக அப்படி இவங்களும் வாங்கி பண்ணிட்டாங்க அப்படின்னு மறுபக்கம் பேசிக்கிறாங்க. ஸோ இது அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ரைட்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் இதை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரான்ச்சைஸ், ஒரு நல்ல அனிமே கண்டிப்பாக சூப்பராக குவாலிட்டியாக பண்ணால் எப்படி நருட்டோ தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு ரவுண்டு வந்ததோ டப்பிங் ரீஜனல் லாங்குவேஜஸ்லாம் பார்த்து, அது மாதிரி கண்டிப்பாக ஒன் பீஸும் வரும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அனிமேனே சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய கேரக்டர், ஸ்டோரி ஆர்க்கு, ஸோ அதெல்லாம் அப்படி இருக்கும். ஸோ பார்த்து பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கவலை. இப்போ நம்ம ஒவ்வொரு கேரக்டருக்கான வாய்ஸ் எப்படி சிங்க் ஆச்சு, எமோஷன் கனெக்ட் ஆச்சா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓவராலாக டப்பிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு டப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். பிகாஸ் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ஆவரேஜ்னு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நான் வந்து அனிமேல வந்து ஜாப்பனீஸ் வெர்ஷன் பார்த்துருக்கேன், ஜாப்பனீஸ் வெர்ஷன் இங்கிலீஷ் டப்பிங்கில் பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு வரும்போது எனக்கு லிட்ரலி இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு டப்பிங் மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் எமோஷன்லாம் அவ்வளோ ஹெவியாலாம் நமக்கு கன்வேவே ஆகலை. ஸோ ஒரு யூஷுவல் டப்பிங் பார்த்த ஒரு ஃபீல். நருட்டோலாம் எப்படி ஹிட் ஆச்சுன்னா ஒவ்வொரு டைலாக்ஸ், அந்த ஒரு எமோஷன்ஸ் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து கன்வே பண்ணியிருப்பாங்க. பட் இது ஒன் பீஸ்ன்றது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ். இதில் காமெடி, எமோஷன் நிறைய இருக்கும். பட் எனக்கு இப்போ பார்த்த வரை இந்த ஒரு 6 எபிசோடில் அந்த எமோஷன்ஸை ஒழுங்காக புல் ஆஃப் பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வரக்கூடிய எபிசோட்ஸில் என்ன மாதிரி ஆக போகுதுன்னு தெரில. பட் இப்போவே எனக்கு அதுக்கான ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு டப்பிங் தான். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 கேரக்டர்ஸ்க்கு வந்து சூப்பராகவே இருக்குது டப்பிங் வாய்ஸ். அதில் முக்கியமாக ஜோரோட வாய்ஸ்க்கு வந்து டீமன் ஸ்லேயரில் ரென்கோக்குக்கு வாய்ஸ் கொடுத்தவர் தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதே ஒரு வாய்ஸ் தான் என்னால் கணிக்க முடிஞ்சு. அது ஒரு கம்பீரமான வாய்ஸ். அது வந்து ஜோரோக்கு சூப்பராக மேட்ச் ஆச்சு. ரென்கோக்குக்கும் செம்மையாக இருந்திருக்கும் அந்த வாய்ஸ். அவர் தான் ஜோராக்கும் கொடுத்துருக்காரு. செம்மையாக இருக்குது ஜோரோட வாய்ஸை. தென் லூஃபியோட வாய்ஸும் நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு நோபிட்டா ஃபீல் வந்தது. ஸோ நோபிட்டா, அதுக்கப்புறம் நம்ம நிஞ்சா ஹட்டோரியில் வருவான்ல கெனிச்சி, ஸோ அவங்களோட வாய்ஸ் சிமிலராக நம்ம லூஃபியோட வாய்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஃபன்னியாக அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் நாமியோட வாய்ஸும் ஓகே தான், அதில் எந்த ஒரு குத்தமும் இல்லை. அப்படி ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் ஓகேஷாக இருந்தது டப்பிங். இதை தாண்டி பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கடமைக்கு பண்ணணும் தான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான காரணமும் என்னென்னா, ஏன்னா ஒன் பீஸில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க. பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கனாலே மெயின் கேரக்டர்ஸே அவ்வளோ பேர் இருக்காங்க. பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ்லாம் சொல்லிகிட்டே போகலாம். இங்கே அப்படி பார்க்கும்போது ஏகப்பட்ட வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் வச்சுருந்தா மட்டும்தான், டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சுருந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயினே இல்லாமல் ஒரு கஷ்டப்படாமல் டப் பண்ணலாம். இங்கே நம்மளோட தமிழ் கம்யூனிட்டியை பொறுத்தவரையும் அவ்வளோ பெரிய டப்பிங் டீம் இல்லை. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அந்த கார்ட்டூன் அனிமேக்கெல்லாம் பண்ணுறதுலாம். ஸோ அவங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக டப்பிங் டீமுக்கு இது ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருக்கும் இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்லாம்.
பட் ஓகே, தமிழில் நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஆனால் எனக்கு கேட்டால் அதுவுமே நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்க்கணும், ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவ்வளோ சாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லர் இல்லை, எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் இங்கிலீஷ் ஆர் ஜாப்பனீஸ் வெர்ஷன்லாம் பார்க்குறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்குன்னு தமிழ் டப்பிங் பார்க்காதீங்கன்னு நான் சொல்லலை. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு 800 எபிசோட் நான் கிராஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ்லேயே பார்த்து அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இனி வரதை அப்படியே பார்த்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா என்ன கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் பார்க்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பாருங்கள். ஓவராலாக ஓகே இஷானா ஒரு தமிழ் டப்பிங், இட்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். ஸோ ஒன் பீஸ் நீங்கள் பார்த்துட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன, டப்பிங் எப்படி இருந்தது, அதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.